ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம்பிரை போலும் எற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே. அல்லல் போம் வல்வினை போம் அன்ன வெற்றில் பிரிந்த தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை நிகழ்தொழுதற்கால். ஓம் திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் நெஞ்சக்கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வள்ளல் மலரடி வாழ்கவே வாழ்கவே கொல்லாவிரதம் கோலயமெல்லாம் வாங்குக அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்று நிசியிலே பெரிய புராணத்திலிருந்து நிசியிலே வந்த விருந்து என்ற தலைப்பில் ஒரு சிறு கதையை சொல்லி இவ்வீடியோவை முடித்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். நிசியிலே வந்த விருந்து என்ற தலைப்பில் எனக்கு சொல்லுமாறு திருவள்ளுவர் கூட்டியிருக்கிற காரணத்தினால் சொல்ல இருக்கின்றேன். பாண்டிய நாட்டிலே பரமக்குடி பக்கத்தே இளையான்குடி என்றொரு ஊர் இருக்கிறது. அவ்வூரிலே வேளாளர் குலத்தில் பிறந்தவர் மாறனார் என்பவர். கொஞ்சம் வசதியான குடும்பம், நிலப்புலன்கள் இருந்தன. மாறனார் நல்ல உழைப்பாளி. ஆகவே விளைச்சலும் நல்ல ஆதாயத்தை கொடுத்து வந்தது. தில்லை சிதம்பரத்தில் ஆடும் நடராஜ பெருமானிடம் அளவில்லா பக்தி கொண்டவர். அனுதினமும் இறைவனை பக்தியோடு பூசித்து வருவதுடன் அதீதிகளுக்கு உணவு அளிப்பதையும் விடாது நடத்தி வந்தார். சிவனடியார்களைக் கண்டால் அவர்களை மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு அழைத்து வந்து உபசரித்து அறுசுவை உணவை பரிமாறுவார். அவர்கள் உள்ள திருப்தியை கண்டு மனம் மகிழ்வார். இவ்விதம் மாறனார் அடியார்களிடம் அன்பு பூண்டு அவர்களுக்கு அன்னமிட்டு வருவது பற்றி இறைவன் மிகுந்த சந்தோஷம் கொண்டார். அவருக்கு தமது திருக்கடாட்சம் கிட்டச் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் ஈசன். இறைவனின் திரு பிரசாதத்துக்கு பாத்திரமாக மாறனான முதலில் அந்நிலைக்கு கொண்டு வர வேண்டாமா? சிவபெருமானின் திருவுள்ளப்படி காரியங்கள் நடைபெற ஆரம்பித்தன. வழக்கத்துக்கு மாறாக விளைச்சல் குறைந்தது. விளைச்சல் குறைந்ததற்காக மாறனார் அதீதருக்கு அன்னமிடுவதை நிறுத்தவில்லை. சிவனடியார்களை எங்கு கண்டாலும் தம் இல்லத்துக்கு அழைத்து வந்து அன்னமிடுவார். மாறனாரின் செல்வம் குறையத் தொடங்கியது. அடுத்து வந்த மகசூலும் மாறனாருக்கு ஏமாற்றத்தையே கொடுத்தது. இத்தனைக்கும் அவர் பாடுபடுவதில் கொஞ்சமும் குறையவில்லை. ஏனோ பயிரில் பெரும் பங்கு சாவியாகிவிட்டது. மாறனாருக்கு சிரமம் தோன்றத் தொடங்கியது. அன்றாட சாப்பாட்டுக்கே பணம் கொடுத்து பொருள்களை வாங்கி வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நிலையிலும் அவர் தம் பணியை நிறுத்தவில்லை. தொடர்ந்து நடத்தி வந்தார். கையில் பணம் இருந்தால் சாமான்கள் வாங்கி வந்து விடுவார். பணமில்லையே வீட்டிலுள்ள பாத்திரம் பண்டங்களை எடுத்து சென்று விற்று பணம் வாங்கி சாமான்களை கொண்டு வருவார். இப்படியாக சில நாட்கள் சென்றன. மேலும் அவர் நிலைமை மோசமாகியது. நில புலன்களை அடகு வைத்து நாட்களை கடத்தினார். அதுவும் தீர்ந்துவிட்டது. அண்டை அயலார் வீடுகளில் கைமாற்று வாங்கினார். இவ்வளவுக்கும் அவர் மனைவியார் தம் கணவரின் திருப்பணியிலே மலர்ந்த முகத்தோடு ஈடுபட்டு உதவி செய்து வந்தார். தங்களுக்கே சாப்பாட்டுக்கு இல்லாத இந்த நிலையிலும் அதீதிகளுக்கு அறுசுவை உண்டி எதற்கு என ஒரு நாளும் முகம் சுளித்தது கிடையாது. அவருக்கும் ஒருபடி மேலாக அடியாறுகளுக்கு சந்தோஷத்தோடு அன்னமிடுவார். 2 நாட்களாக பெருமழை கொட்டியது. மாறனார் வெளியே செல்ல முடியாது. வீட்டிலேயே தங்கும்படி ஆகிவிட்டது. வீட்டிலிருந்த உணவுப் பொருட்கள் முதல் நாளே தீர்ந்துவிட்டன. அன்றைய தினம் பகலிலிருந்து இருவருமே பட்டினி. இன்றைய பொழுதை பகவான் எப்படி கழிக்க விதித்திருக்கிறான் என்ற மனச்சாந்தியோடு தில்லை அம்பலவாணனை தியானித்தபடி படுத்திருந்தார் மாறனார். பகல் பொழுதும் கழித்து இரவும் வந்தது. வெளியே மழை விட்ட பாடில்லை.
சிறிது நேரத்துக்கொரு தரம் மின்னல் கண்ணை பறித்தது. அதைத் தொடர்ந்து கடபடாவென்ற இடியோசை. வெளியே காலெடுத்து வைக்க யாரும் அஞ்சக்கூடிய சூழ்நிலை. மாறனாருக்கும் தூக்கம் வரவில்லை. எம்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்தபடி கூடத்திலே படுத்திருந்தார். பக்கத்தில் அவர் மனைவியாரும் படுத்திருந்தார். பொழுது விடிந்ததும் எங்காவது சென்று பார்க்க வேண்டும் என்ற நினைவிலே படுத்திருந்த மாறனார் வெளியே ஏதோ சப்தம் கேட்டது போல தோன்றவே திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து கவனித்தார். மறுபடியும் அந்த சப்தம் கேட்டது. யாரோ வெளியே கதவை தட்டுவது போலிருந்தது. அதே நேரத்தில் அவரை தேடி யார் வந்திருக்கப் போகிறார்கள்? பக்கத்திலிருந்த மனைவியை எழுப்பினார். யாரோ கதவை தட்டுகிற சப்தம் கேட்கிறது, நான் போய் பார்த்து வருகிறேன், எழுந்திரு என்று சொல்லிவிட்டு மாடத்திலே இருந்த அகல் விளக்கின் திரியை தூண்டிவிட்டு பெரிதாக எரியச் செய்து கையில் எடுத்து கொண்டு வாசலுக்கு வந்தார். கதவை திறந்தபோது திண்ணையிலே யாரோ உட்கார்ந்திருப்பது தெரிய வந்தது. கதவை திறந்து கொண்டு மாறனார் வெளிப்பட்டதும் அந்த மனிதர் எழுந்து நின்று சிவாய நம என்றார். அந்த சொல் மாறனாரின் காதில் விழுந்ததும் அவர் உடல் முழுவதும் விவரிக்க இயலாத ஒருவித உணர்ச்சி பரவியது. திண்ணையிலே விளக்கை வைத்துவிட்டு இரு கைகளையும் கூப்பி அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினார். சுவாமி, இந்த ஏழை வீடு தேடி வந்ததற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்கிறேனோ என்று சொல்லி மகிழ்ந்தவராய் அவர் பாதங்களை தொட்டு கண்களில் ஒட்டி கொண்டார். மழையில் தொப்பலாக நனைந்திருந்ததால் வந்திருப்பவரின் உடல் நடுங்குவது அவரது பாதங்களை மாறனார் தொட்டபோது தெரிந்தது. சுவாமி, குளிரில் உடல் நடுங்குகிறதே, உள்ளே வாருங்கள், வேறு துணி தருகிறேன் என்று அவரை அழைத்து கொண்டு உள்ளே வந்தார். கொடியிலே காய்ந்திருந்த துணிகள் இரண்டை எடுத்து அவரிடம் கொடுத்து தலையை ஈரம் போக துவட்டி கொண்டு வேறு துணியை அணிந்து கொள்ளுமாறு சொன்னார். ஈரத் துணிகளை முற்றத்துக்கு கூட்டிலே வைத்துவிட்டு கூடத்துக்கு வந்த அடியாரை ஆசனம் ஒன்று போட்டு அதில் அமருமாறு கேட்டுக்கொண்டார். சுவாமி, தங்களுக்கு எந்த ஊர்? இந்த அகாலத்திலே என்னை தேடி வந்து இருக்கிறீர்களே, நான் செய்ய வேண்டிய உதவி ஏதாகிலும் இருந்தால் சொல்லுங்கள் என்று பணிவோடு கேட்டார். மாறனார், ஐயோ, நானோ தேசாந்திரி, ஊராக சென்று ஆங்காங்கே கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் பகவானை தரிசித்து போவதுண்டு. அப்பப்பா, என்ன மழை, வழி சரியில்லை, சேரும் சகதியும் என் பிரயாணத்தை திட்டப்படி நடத்த முடியாது செய்துவிட்டன. இந்த ஊரை நெருங்கும் போது அஸ்தமித்து வெகு நேரமாகிவிட்டது. காலையில் சாப்பிட்டது தான், அப்புறம் தண்ணீர் கூட அருந்தவில்லை. பசியோ தாங்க முடியவில்லை. இரவு இங்கே தங்கி பொழுது விடிந்ததும் புறப்படலாம் என்று நினைத்தேன். இவ்வூரிலே ஆகாரத்துக்கு ஏதாவது வழி இருக்குமா என்று விசாரித்த போது உங்கள் வீட்டை காட்டினார்கள் என்றார் அடியார். மாறனார் முகம் மலர்ந்தது. உள்ளே ஓடினார். கதவருகிலே நின்றிருந்த மனைவியிடம், வந்திருப்பவர் சிவனடியார், பசியோடு வந்திருக்கிறார், அவருக்கு அன்னம் அளிக்க வேண்டும் என்று குதூகலத்தோடு கூறினார். வீடு தேடி வந்த அடியாருக்கு, அதுவும் அகால வேளையில் அன்னமிடுவது பற்றி அந்த அம்மையாருக்கும் மிக்க மகிழ்ச்சிதான். இருந்தாலும் காலையிலிருந்தே அவர்கள் பட்டினி கிடக்கிறார்களே. மனைவி மறுமொழி பேசாது நிற்பது கண்டு மாறனாருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் தோள்களை பிடித்து உலுக்கினார். என்ன, தூங்கிவிட்டாயா? நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், நீ பேசாதிருக்கிறாய் என்று கேட்டார். நான் விழித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் விழுந்தன. காலையிலிருந்தே நாமே பட்டினி கிடக்கிறோமே, அடியாருக்கு என்ன செய்வது என்று தாழ்ந்த குரலில் கூறினார். அப்போதான் மாறனாருக்கும் தம் நிலைமை நினைவுக்கு வந்தது. சிவனடியாரை பார்த்த சந்தோஷத்தில் தாம் காலையிலிருந்து பட்டினி கிடப்பதை அவர் மறந்துவிட்டார். இப்போது என்ன செய்வது? வந்திருப்பவரோ மிகவும் பசியோடு இருக்கிறார். பக்கத்து வீடுகளில் ஏதாவது கேட்டு பெறலாம் என்றால் அகால வேளையில் யாரும் கதவை திறக்க மாட்டார்களே. மாறனார் தவியாய் தவித்தார். அந்த அம்மையார் அவரை அப்பால் அழைத்து சென்றார். நேற்று முன்தான் வயலிலே விதைத்ததாக சொன்னீர்களே, இந்த மழையிலே நெல் முழுவதும் முளைத்துவிட்டு போயிருக்கும். வயலுக்கு போய் அதை கூடையிலே வாரிக்கொண்டு வர முடியுமா? அதை வறுத்து உரலில் இடித்து சமைத்து போடலாம். அதே நேரத்தில் அதையாவது செய்ய முடிகிறதே என்று சந்தோஷம் கொண்டார் மாறனார். மூளையிலே வைத்திருந்த கூடையை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறமாக புறப்பட்டார். வெளியிலே பயங்கரமாக இருள் சூழ்ந்திருந்தது. மழையோ வானமோ பொத்து கொண்டாற்போல் பெய்து கொண்டிருந்தது. கண்ணை பறிக்கும் மின்னலையோ காது செவிப்படும்படியாக இருக்கும் இடிகளையோ அவர் கொஞ்சமும் லட்சியம் செய்யவில்லை. அவர் எண்ணம் முழுவதும் அடியாரின் பசியை போக்க வேண்டும் என்ற லட்சியத்திலேயே குறியாக இருந்தது.
வயலை அடைந்தார். மழை தண்ணீர் வரப்பின் நுனி வரையில் நிரம்பியிருந்தது. ஆஹா, இந்த நேரத்துக்கு அவர் வந்தது எவ்வளவோ நல்லதாகிவிட்டது. இன்னும் சிறிது நேரம் தாமதித்திருந்தால் மழை தண்ணீர் வடிந்து ஓடியிருக்குமே. அதோடு நீரிலே மிதந்து கொண்டிருக்கும் முளையிட்ட நெல் முழுவதும் போயிருக்குமே. வானத்திலே பளிச்சிடும் மின்னலின் பிரகாசத்திலே நெல் முளைகளை வாரி கோடையில் நிரப்பிக்கொண்டு ஓட்டம் நடைமுமாக வீடு திரும்பினார். மனைவியிடம் கோடையிலிருந்த முளை நெல்லை கொடுத்து தாமதமின்றி அமுது செய்யும்படி சொன்னார். சுவாமி, அடுப்பிற்கு விறகு இல்லையே, இப்போது என்ன செய்வது என்று அந்த அம்மையார் பணிவோடு கேட்டார். அடடா, இப்போது சொல்கிறாயே, முதலிலே சொல்லியிருக்க வேண்டாமா என்று சிறிது கோபத்தோடு கேட்டார் மாறனார். முதலிலே சொல்லியிருக்கலாம், ஆனால் எதுவுமே இல்லாதிருக்க என்ன செய்வதென்று நீங்கள் பேசாதிருக்க விடுவீர்களோ என்று பயந்தேன் என்றார் அவர். மாறனாரின் உள்ளம் நெகிழ்ந்தது. தம்மையும் விட அவளுக்கு தான் அடியாருக்கு உணவு அளிப்பதில் எத்தனை அக்கறை. இதோ கொண்டு வருகிறேன், என ஏற்பாடுகளை கவனி என்று சொல்லிவிட்டு கூடத்துக்கு வந்தார். சிவனடியார் அவரை பார்த்தார். அந்த பார்வையில் பசியின் வேகம் நன்கு தெரிந்தது. சுவாமி, கொஞ்சம் பொறுங்கள், ஆகாரம் தயாராகிறது என்று சொல்லிவிட்டு கொல்லைப்புறம் சென்றார். கூரையை பீத்து தள்ளினார். அங்கிருந்த கட்டைகளை பிடுங்கி கோடாலியால் பிளந்து எடுத்து கொண்டு வந்தார். இதற்குள்ளாக அவர் மனைவி நெல்லை சுத்தம் செய்து தயாராக வைத்திருந்தார். கட்டை வந்ததும் அடுப்பை மூட்டி நெல்லை வறுத்தாள். பின்னர் உரலிலே போட்டு குத்தினாள். அதை முரத்தினால் புடைத்து அரிசியை தனியாக்கி கழுவி அடுப்பிலே கொதித்து கொண்டிருக்கும் உலைநீரில் போட்டார். வெளியிலே சாதம் கொதித்து வந்தது. மாறனார் அந்த அறையை விட்டு கொஞ்சமும் நகரவில்லை. மனைவியின் வேலைகளில் தாமும் பங்கு கொண்டு காரியங்களை எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு உதவினார். சாதம் தயாரானதும் அந்த அம்மாள் கறிக்கு என்ன செய்வது என்று கையை பிசைந்தார். மாறனார் கொல்லைப்புறம் சென்று முளைத்து 2 இலைகளை விட்டிருந்த கீரையை இருளிலே கையால் தடவி வேரோடு பறித்து எடுத்து வந்தார். அதை ஆய்ந்து தண்டு வேறாக கிள்ளி அந்த அம்மாள் குழம்பும் கீரையும் தயாரித்தார். மாறனாருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. எப்படியோ நிலைமை சமாளித்தாகி விட்டதல்லவா. மனைவி பின்தொடர கூடத்துக்கு வந்தாள். சிவனடியார் நேரமாகும் என்பதை எதிர்பார்த்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவரை நெருங்கிய மாறனார், சுவாமி, அமுது தயாராகிவிட்டது, எழுந்திருங்கள், சாப்பிடலாம் என்று கூப்பிட்டால் தூக்கம் கலைந்த அடியார் எழுந்தார். அந்த க்ஷணம் அவரை அங்கே காணவில்லை. அங்கே கண்ணை பறிக்கும் ஜோதி ஒன்று தெரிந்தது. மாறனாருக்கும் அவர் மனைவிக்கும் ஒன்றுமே புரியவில்லை. திகைத்து போய் நிற்கும் போது வானிலே ஒரு குரல் எழுந்தது. அப்பனே, அடியார்களுக்கு அன்னமிடும் திருப்பணியை என்றும் எந்த நிலையிலும் செய்து கொண்டு வரும் உன்னை ஆட்கொள்ளவே நாம் இங்கு இவ்வாறு வந்தோம். நீயும் உன் மனைவியும் குபேரன் ஏவல் செய்ய என்று எமது அருகில் இருப்பீராக. அவர் ஜோதியிலே மாறனாரும் அவருடைய மனைவியாரும் தங்கள் தொழுது வணங்கும் எம்பெருமானை கண்டனர். இறைவா, இந்த ஏழையிடம் நீ கொண்டிருக்கும் கருணையை என்னவென்று உரைப்பது? எத்தனையோ தேவர்களும் முனிவர்களும் உன்னை தரிசிக்க அநேக வருடங்கள் காத்து கிடக்க என் மீது அன்பு கொண்டு தரிசனம் கொடுத்தருளிய உன் பெருமையை நான் எவ்வாறு போற்றுவேன் என்று கண்களில் நீர் சொரிய விழுந்து வணங்கினார் மாறனார். மனைவியாரும் அதே கோலத்தில் அவர் ஜோதியில் கலந்து இறைவன் திருவடி நிலை அடைந்து குபேரன் ஏவல் செய்யும் பாக்கியத்தை பெற்றார். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தொல்லையிரும் பிறவிச் சூடும் தழைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன். ஓம் நமச்சிவாய. வாழ்க நாதன் தாழ்வாழ்க, எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பெஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் ஓங்கி வைக்கும் சீரோன்கள் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்தினம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலால் தன் கருணை கண்காட்ட வந்தெய்து எண்ணுதற்கு எட்டா ஏழால் கல்லெறிஞ்சி
விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் நிறைந்து எல்லை நாதானே நின்பெரும் சேர் பொல்லா வினையேன் போடுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கலங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யா இணையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மேய்ச்சுடரே இஞ்ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை ஆழ்வைக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருதருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணருடு நீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனோரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை அகம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்தெங்கும் புழு அடுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலம்தானில்லாத சிறியர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீர்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதியே மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணி பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட பெறாது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதாருள்ளத்தொலிக்கும் வழியானே நீராய் உருக்கியின் நாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிரிலே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி எல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கோர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுறவே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்குமின் காவலனே காண்பரிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுறவாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனும் மையா அரணையவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லிரில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வள்ளல் மலரடி வாழ்கவே வாழ்கவே கொல்லாவிரதம் கோலயமெல்லாம் ஓங்குக ஓங்குக ஓங்குக. ஓம் நமச்சிவாய. ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்று இந்த நிசியிலே அந்த ஒரு சிறு உரையை இந்த வலைதளம் மூலமாக கூற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்ற காரணத்தால் கூறியிருக்கிறேன். இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருப்பின் மன்னித்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.